கேரள சாப்பாடு. கேரளாவில் ஒரு மத்தியானம் நீங்க சாப்பிட போறீங்கன்னா என்ன மாதிரி சாப்பாடு கிடைக்கும்? கேரளா சாப்பாடு சப்பி விட்டு இலங்கை தமிழர் எல்லாம் தெரியும். சம்பாரிசி சம்பாரிசி வெள்ளையாரு தமிழ்நாட்டுக்கு போனா சாம்பார் மீன் கறியோட நிப்பாட்டி இருக்கீங்க. வேற கேரளா ரைஸ பாருங்க. உண்மையா ஒரு யாழ்ப்பாணத்துல மதியம் நாங்க சாப்பிட எப்படி இருக்கோம் அதே மாதிரி இருக்கு. அரிசியை பாருங்க. யாழ்ப்பாணத்துக்கு வந்தா இதே மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும். தமிழ் சாப்பாடு அப்படியா? என்ன கறி வேணும்? மீன் சுட சுட பொறிச்சு வந்துருக்கு. மீன் சாப்பாடு கூட இந்த கறி இது இது நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு சேஃப்? நல்லா இருக்கு. உண்மையா இங்க வந்து இன்றைக்கு தான் இப்படியான திருப்திகரமான மனைவர்களான சாப்பாடு வந்து சாப்பிடும். யாழ்ப்பாணமும் கிட்டத்தட்ட கேரளாவும் ஒரே மாதிரி என்ற யாழ்ப்பாணத்துல வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில சொல்லிக்கிறோம். இப்ப நாங்கள் கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற போர்டர் கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டம் வந்து இதுக்கு முதல் வந்து கேரளாவோட தான் இருந்தோம். அதுக்கு பிறகுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருந்தோம். அப்ப அந்த இடையில இருக்கிற மக்கள் வந்து அவைய கதையும் வந்து வித்தியாசமா இருக்கு, அவைய பழக்க வழக்கம் வித்தியாசமா இருக்கு. அதோட கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கணக்க அரண்மனைகள் தேவாலயங்கள் எல்லாமே வந்து இன்னுமே அந்த கேரளா அரசுக்கு கீழே தான் வந்து வழி நடத்தப்படுது என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னா வந்து ஒரு கேரள சாப்பாடு. கேரளாவில் ஒரு மத்தியானம் நீங்க சாப்பிட போறீங்கன்னா என்ன மாதிரி சாப்பாடு கிடைக்கும் உங்களுக்கு காட்ட போறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் நாங்க சாப்பிட்டுருப்போம் சோரண்டைக்கு ஒரு கறி ஒரு கூட்டு ரெண்டு முடிச்சிருக்கணும். இந்த கேரளா சாப்பாட்டை பார்த்த உடனே சும்மா சாப்பிட்டு போனான் பார்த்த உடனே எங்களோட ஊர்ல இப்படி பரிமாறினமோ அதே மாதிரி அரிசி அதே மாதிரி கறி அதே மாதிரியே இருக்கு. மீன் சாப்பாடு ஒன்று சாப்பிட போறோம். சின்ன கடை தான், சாப்பாடு டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. கணக்கு பேர் நிப்பாட்டி இருக்கணும். ஒரு கேரளா மதிய சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க போறோம். இதை நான் கேரளான்னு சொல்றதுல நீங்க புறணைக்காங்க. இந்த சாப்பாடு அப்படித்தான் இருக்கு. ஆனா இது வந்து தமிழகத்துல இருக்கு. சின்ன போட் தான் போட்டிருக்கணும் பாருங்க. சாந்தாஸ் அடுங்கானை என்று போட்டிருக்கணும். வீட்டு சாப்பாடு டிஃபன் சைவம் அசைவம் என்று போட்டிருக்கணும். மீன் சாப்பாடு அது சைவ சாப்பாடு. ஒரு சின்ன கடை தான், சாப்பாடு பெரிய போட்டிருக்கு. சின்ன கடை தான். மாப்பிள்ளை எல்லாம் முன்னுக்கு போயிட்டு ஆமா மாமா நீ ஏன் குழம்புற? கேரளா சாப்பாடுன்னு சொல்றாங்க. மாமா குழம்புற. இது தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் அது வந்து சாப்பாடு வந்து கேரளா சாப்பாடு. நாங்கள் இது வரைக்கும் கேரளாவில் நின்றாங்க கேட்க வந்து அந்த சாப்பாடு சாப்பிட கிடைக்குது. இன்றைக்கு நீங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு என்ன மாதிரி என்ன சொல்ல போகிறோம். அதோட பூண்டு ஒரு காய் பூண்டு சாப்பிடுங்க, உடலுக்கு நல்லது. இது வந்து வயிறு செமிக்கையில் அன்றைக்கு இதில் வந்து ஊட்டியாண்டு பூண்டு காய் வச்சு சாப்பிட போகிறோம். சாப்பாடு இந்த மாதிரி கண்டு சொல்ல போகிறோம். நம்ம உங்கள் ஊரில் எல்லாம் மதிய சாப்பாடு இருந்தால் சோறு இருந்தால் என்னென்ன கறி இருக்கும்? சோறு பொரியல் அப்புறம் அவ்வளவுதான். சாம்பார் ரசம் மோர். கேரளா சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். கேரளா சாப்பாடு சப்பி விட்டு சப்பி விட்டு ஒண்ணு நான் மீங்கரை கூட்ட விட்டேன். சாம்பாரை பார்த்தா சாம்பார்ல சைஸ். இது கேரளா சாப்பாடு தானே? கேரளா சாப்பாடு. நாங்க கேரளா இல்ல, தமிழ்நாடு கேரளா சாப்பாடு தான். தமிழ்நாட்டுல இருந்தாலும் வந்து சின்னதா இருக்கு. எனக்கு முறையில தாங்க வேற இல்ல இல்ல நாங்க வேற நாங்கள் இலங்கை தமிழர் எல்லாம் தெரியும். சந்தோஷம். எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. நீங்க கிடைக்கிறாங்க எங்களுக்கு விளங்குது. ஐயாவுக்கு வந்து விளங்குது. நாங்க கிடைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீட்டு சாப்பாடு. பின்னால ஒரு வீடு
குத்தரிசி தான். உங்களோட ஊர்ல ஊர்ல அதான் எங்களோட ஊர்ல வந்து குத்தரிசி. ஓகே லைட்டா தண்ணி விட்டு மேல விடுங்க. ஓகே இங்க என்னன்னு சொன்னீங்க? நாங்க குத்தரிசி சொல்லலாம். முன்னால குத்தரிசி தான் சொல்லி பழக்கம். இப்போ அதெல்லாம் மறந்து குத்துறது கிடையாது. ஓகே அதனால மறந்து அதனால சம்பாரிசி சம்பாரிச்சு வெள்ளையாரு சம்பா கருப்பாரு மற்ற வெள்ளையாரு செங்கல்பட்டு செங்கல்பட்டு ஒயிட் அரிசி செங்கல்பட்டு. இங்க பாத்தீங்கன்னா சம்பாண்டு இதுதான் சொல்றேன். அவியல் நல்லா இருக்கும். எத்தனை கரை இருக்கு எங்க ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் பார்த்த உடனே ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம். ஏன்டா தமிழ்நாட்டுக்கு போனா சாம்பார் மீன் கறியோட நிப்பாட்டி இருக்கீங்க வேற. கேரளா ரைஸ பாருங்க. இது வந்து பீட்ரூட் சம்பல். நாங்க அப்படித்தான் சொல்லுவோம் எங்கட ஊர்ல. அங்க ஊறுகாயும் வச்சிருக்கு. ஊறுகாய் வச்சிருக்கு, இந்த கிழங்கு கறி வச்சிருக்கு. இது வந்து இது அவியல். அவியல். இதெல்லாம் என்னென்ன பேருண்டானா? இது பீட்ரூட் தோரை, கிழங்கு கறி. இது இது அவியல். அவியல். நாங்க என்ன சொல்லுவோம்? வெள்ளை கறின்னு சொல்லுவோம். நீங்க என்ன சொல்றீங்க? வெள்ளை கறி. பாலக்காயும் கத்திரிக்காயும் போட்டுருக்கேன். எல்லாம் போட்டுருக்கோம். கத்திரிக்காய் பழம் உண்டோம். அந்த வளரி உண்மையா ஒரு யாழ்ப்பாணத்துல மதியம் நாங்க சாப்பிட எப்படி இருக்கோம் அதே மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட நாங்க இதை விட கணக்கு உப்பு போட்டுருவோம். கடல் சைடு இல்லையா? ரெண்டு பக்கம் எல்லா பக்கம் கடல். அதனால உப்பு கூட போட்டுருவோம். அது எங்களுக்கு கன்னியாகுமரியிலும் உப்பு கூடுதல் போடுவோம். இங்க போடுவோம். கேட்பாங்க மரவள்ளிக்கிழங்கு அப்பா அப்பா பாத்தீங்களா? அப்போ நீங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்தா இதே மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும். கரெக்டா தமிழ் சாப்பாடு போடுவோம். அப்படியா? பிள்ளை என்ன கறி வேணும்? கூட்டு ஒண்ணு வேண்டாம். அவரு மரம் சரியா அலர்ஜி. அவருக்கு தமிழ்நாட்டு சாப்பாடு தான் சரி. சோறும் மீனும் இது வந்து இளைய பாருங்க பழமும் இதுக்கு நாங்க பிராண்ட் பண்ண போறோம். இந்த உள்ளி பூர்வையாக சோத்துக்கு மேல போடுறோம். உள்ளி பூண்டு கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. அவையிலும் ஊறுகாய் தந்திக்கணும். பூண்டு ஊறுகாய் கணக்கு பூண்டு கிடக்கு. ஐயோ இந்த கை வைக்க கூடாதுன்னா கையை வச்சாலே மணியாரியா அந்த மாதிரி இன்றைக்கு எல்லாம் படிச்சு தள்ள போதும். மாமா உள்ளி சாப்பிட்டு படிக்க போதும். இவருக்கு மட்டும் 2 அப்பளம் வச்சிருக்கு. இந்த வேணுங்க இவருக்கு மட்டும் 2 அப்பளம் வச்சிருக்கு. எல்லா பிளேட்டையும் பாருங்க கறி வச்சிருக்கு. இந்த பிளேட்டை காட்டா இந்த இலைய காட்டா ஒன்றுவே இல்லை. அவனுக்கு இந்த மரக்கறி என்றாலே அலர்ஜி. குரங்குகள் இதெல்லாம் சாப்பிடாது. எல்லாத்துலையும் டேஸ்ட் பண்ணுவோம். இந்த பீட்ரூட் சம்பல் பத்தியமா ஒரு 2 மேட்ச் செய்யணும். அதே மாதிரி தேங்காய் பூ போட்டு அந்த மாதிரி மீன் 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 சாப்பிட்டேன். மீன் இல்லையா? இதான் தமிழ்நாடுல கேட்க சொன்னா வந்து இந்த கேரளாவோட பெரிய குண்டு குண்டு அரிசி சாப்பாடு. ஆனா இதான் வந்து எங்கட ஊர்ல வெள்ளரி. அவர் அப்படிதான் உண்மை. எப்படி அரிசியை பாருங்க குண்டு குண்டு அரிசி. மீன் குழம்பு போட அடிச்சா சும்மா போய் இரவுக்கும் வந்து பார்சல் பண்ணி கொண்டு போகலாம் போல இருக்கு. மாமா மரக்கறியோடய அப்படியே புழைச்சி அடிக்கலாம் போல இருக்கு. மாமா இந்த பீட்ரூட் கொஞ்சம் பூண்டு ஊறுகாய் மற்ற மரக்கறி 3 சேர்த்து ஒரு மிக்சி. இந்த சோறுன பேர் என்ன? கொட்டுங்கள். ஒரு 2-3 கரண்டியை கொட்டுங்கள். போடுங்க போடுங்க போடுங்க. சாப்பாடு ராமா அன்லிமிட்டட் சாப்பாடு போடுங்க போடுங்க. அளவு சாப்பாடு இல்லை, எவ்வளவு சாப்பிடலாம். ஆமா போடுங்க போடுங்க. போதும் 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 போதும். அவருக்கு போடும். அவருக்கு ஆமா இந்த வீட்டுக்காக சரியா கஷ்டப்படுவீங்க போல இருக்கு. கறி என்னென்ன கறி இருக்கு? மீன் கறி மீன் கறி மீன் கறி. தயிர் இருக்குதா?
என்ன டயர்ல இறங்கிட்டீங்க இல்ல என்ன இல்ல மோர் இருக்கும் போர் இருக்கா இதை நாங்க முன்னுக்குள்ள வச்சு இதுக்கு விளம்பரம் நினைக்க வேண்டாம். இது விளம்பரம் இல்லை மக்களை காசு கொடுத்து நாங்க பண்ணலாம். போடுங்க போடுங்க குழந்தைக்கிழமை மீன் பொரியல் ஒன்று தான். இது என்ன மீன்? சூட மீன். மீன் குழம்புக்கும் தேங்காய் போட்டு உரப்பு குறைச்சிருக்கு. உரப்பு பெருசா இல்லை. மீன் குழம்புல வந்து மாங்காய் போட்டுருக்கு, முருங்கைக்காய் போட்டுருக்கு. உரப்பும் புளிப்பும் வந்து கொஞ்சம் குறைஞ்சி மீன் போட்டிருக்கு. மாமா கண்ணாளுக்கு பிறகு மீன் காட்டும் அந்த மாதிரி. போடுங்க. இது என்ன மீன்? இது கொளிஜால மீன் சுட சுட பொறிச்சு வந்துருக்கு. சுட்டே இல்ல பொரிச்சது. சூட மீனா? சூடு இல்ல பொரிச்சது. சூட மீனா என்ன மீன்? வெண்ணெயில பொரிக்கும். இல்ல என்ன பேர்? மீனோட பேரு கொளிஜால. ஏடா தம்பிக்கு மீன் எங்கட ஊர்ல சூரியன் சொல்லுவோம். மீன் பாதி காணும். மீன் சாப்பாடு விட மீன் சாப்பாடு நான் தாராள பொறுத்து சாப்பாடு 80 சாதா சாப்பாடு. மீன் 80 120. ஓகே உப்பு மீனுக்கு நல்லா உப்பு போட்டுருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்படியே எல்லாரும் கேட்டு இந்த கறி கிட்ட கொண்டு இருக்கு. இந்த கறி இது உப்பு கொஞ்சம் இதுல வைங்க. ஓகே 150 எடுத்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணி 50 இதெல்லாம் வைங்க. எடுத்துக்கிறோம். 30 இது மேல வைங்க. எடுத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் போடுங்க. அருமையா இருக்கு. நான் சொன்ன கடையில் அப்பளத்தையும் முறுக்கி அப்படி எடுத்து இல்லைங்க. நம்மள கன்னியாகுமரியில உப்பு கூடுதல் போடுவாங்க சார். கன்னியாகுமரி இருக்குல்ல, கன்னியாகுமரி சாப்பாட்டை பாருங்க மக்களே. அப்படியோ இந்த கறியெல்லாத்தையும் எடுத்து இப்படி குழச்சி சாப்பிட்டா தான் இறங்குது. நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு சேஃப்? நல்லா இருக்கு. யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்ட மாதிரி இருக்கா? என்ன நல்லா சாப்பாடு சாப்பிடும்போது மாமியார் வீட்டை போய் அதான் சாப்பிட போறீங்க. இப்போ இந்த ஜெரிண்ட பிளேட்டை பாருங்க. தனியா குழம்பு, அப்பளம், மீன், இவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் நல்ல சாப்பாடு. இதுதான் நல்ல மாமா வஞ்சகம் இல்லை. குழப்பி அடிச்சா தான் மணியாக இருக்கும். அப்படியெல்லாம் குழைக்க ஒரு சாரம் உண்டு பாருங்க. என்ன கறி இருக்கு? சாம்பார் இருக்கு, பருப்பு இருக்கு. சாம்பார், பருப்பு. மீன் என்ன உண்மையாக இங்கே வந்து இன்றைக்கு தான் இப்படியான திருப்திகரமான மனைவர் நிறைவான சாப்பாடு வந்து சாப்பிடும். பார்ப்போம் கறி நீங்கள் கேட்க கறி வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு அளவே இல்லை. பாருங்க, கோயில் சோறு எப்படி குழம்பிடலாம். அப்படி ஒரு குழையல் ஒன்று குழைச்சா அப்படி வரும். அப்படியே வைக்கப்படாமல் சாப்பிடுமாப்ல. நீ என்ன மாமா சோறை மட்டும் சாப்பிட்ற? கறியல் எல்லாம் போட்டு சாப்பிடு. சாப்பிட்டோம். சாப்பாடு வேறு லெவலாக இருந்தது. இவையில் வந்து இந்த குத்தரிசி சோறு இருக்குது தானே, எங்களோட ஊரில் குத்தரிசி சோறை வந்து இங்கே குண்டு சோறு ஏதோ ஒன்று சொன்னவா. அதோட வெள்ளை அரிசி சோறு பொன்னியன்னு சொன்னவா. ஆனால் குத்தரிசி சோறு தான் வந்து சம்பான்றவ. எங்களோட ஊரில் வெள்ளை அரிசி சோறை தான் வந்து நாங்கள் சம்பான்னு சொல்கிறோம். நாங்கள் இதில் வச்சு தான் வந்து சமையல் சாப்பாடு பரிமாறுறது. அதோட சமையல் நடக்கிற இடம் இதுதான். இதில் வச்சு தான் வந்து சமைக்கணும். வீட்டு சாப்பாடு ஒரு வீட்டில் என்ன மாதிரி இருக்குமோ அது மாதிரி இங்கே வச்சு தான் வந்து சமையல் நடக்குது. ஒரு சின்ன இடம் தான் இருந்தாலுமே வந்து நல்ல சாப்பாடு வந்து
டேஸ்டான சாப்பாடு. ஒரு கடையின் அளவே வந்து ஒரு சிறிய ஒரு 10க்கு 10 தூரம் தான், சின்ன சின்ன தட்டுகள் போட்டு வச்சுக்கணும். இப்படி தான் இருக்கு மாப்பிள்ள. என்ன சாப்பிடு, நீ போட்டு சாப்பிடு. சுப்பாக்கள் சொல்கிறவங்க மத்தியான சாப்பாடில் நாங்கள் வந்து வேலைக்கு அள்ளி சாப்பிட்டு போயிடுவோமாண்டு, நீங்கள் ஆறுதலாக சாப்பிடுவீங்கண்டா. அதே மாதிரி சித்தாப்பூவை பார்க்க தான் தெரியுது. வடிவா சாப்பிடு சித்தப்பண்ணி, பஞ்சம் இல்லாம வடிவா சாப்பிடு. சித்தப்பா அப்பவும் சொன்னவன் ஏதோ ஒரு இடத்துக்கு போய்க்க அந்த ஒரு ஆள் சாப்பிட்டு வீடியோ போடுவேன், அவரோட என்ன கொண்டு விடுங்க இருக்கா நான் இருக்கா சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சித்தப்பா பிடிச்சிருக்கா உனக்கு சாப்பாடு? தமிழ்நாட்டு சாப்பிட்டு பிடிச்சிருக்கா, இது சாப்பிட பிடிச்சிருக்கா? தமிழ்நாட்டு சாப்பாடு பிடிச்சிருக்கா இல்லாட்டி இது பிடிச்சிருக்கா? கேரளா சாப்பாடு? கேரளா சாப்பாடு பிடிச்சிருக்கு. வீட்டை போ நாங்கள் அடி விடுவோம். மாமா நிறைய போடைக்கு நான் நினச்சேன் மிச்சம் விடுவானு. மாமா ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறதில்ல, அவ்வளோ முடிச்சிட்டான் மாமா. எல்லாருக்கும் வந்து வாழை இலையில தான் பரமாறணும். நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இது வந்து நிற்கிற இடம் வந்து பத்மநாதபுரமா ஐயா சொன்னவர். அதோட ஐயா வந்து நல்ல இதாக போய்க்க கை வந்து போயிட்டு வாங்க சந்தோஷம்னு சொன்னவர். வந்தால் கட்டாயம் பத்மநாதபுரம் வந்தால் இந்த சாண்டா சாப்பாடு கடையில் வந்து ட்ரை பண்ணுங்க, சூப்பராகவே இருந்தது. சாப்பிட்டு வந்து நாங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்டதுக்கு வந்து 500 ரூபா எடுத்தவ. மாமாவுக்கு திருப்பவும் வந்து மீன் எடுத்து அன்லிமிட்டடாக கணக்கு எடுத்து நாங்கள் 500 ரூபாய்க்கு பர்த் இல்லையா? காரசாரம் இல்லை, காரசாரம் இல்லைன்னா உப்பும் இல்லை. உப்பு தான் இல்ல, ஆனா காரமா இருந்தது. காரம் இல்ல, காரமா இருந்தது. மீன் பொரியல்ல நல்ல காரமா இருந்தது. இவருக்கு என்ன காரம் இருந்தது, மீனை தவிர வேற எதுவும் அதான் வேண்டியதுல புளிக்குழம்பு தயிர் குழம்பு அப்படின்னு கணக்கு கொடுப்பினோம் தமிழ்நாட்டு சாப்பாடுல. அதுக்கு தான் இவர் இல்லையன்று குழம்புறாரு. மற்றபடி நார்மலா ஒரு ஆவரேஜா ஒரு வீட்டுல சமைக்க என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. நல்ல சாப்பாடு. இப்போ யாழ்ப்பாணத்தை ஒரு வீட்டை போய் ஒரு சாப்பிடுக்க என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருந்தேன். என்ன ஜெரின் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்த? கொஞ்சம் அந்த அந்த மீன் குழம்பு, அவர் மீன் குழம்பு சோறு தானே சாப்பிட்டவர். அப்ப அந்த குழம்பு அது அந்த தேங்காய் பூ போட்டு சொதியா இருந்தது. ஆனா எல்லாத்துலயும் தேங்காய், இப்ப எல்லா குழம்புலயும் தேங்காய், எல்லாத்துலயும் தேங்காய் பால் பொடியும் எல்லா கறியும் எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்படியே புளிஞ்சு எடுத்து அந்த கோயில் சோறு மாதிரி சாப்பிடக்க தரமா இருந்தது. என்னடா சீட் நவர மாட்டேன்னு பாத்துட்டு இருக்கேன். பின்னாடி அப்படியே நாங்கள் இங்கே இருந்து போறோம். நீ மாமா யாழ்ப்பாணம் வந்தா உனக்கு இப்படியான சாப்பாடு எல்லாம் கிடக்கு. இதை விட டேஸ்டா தருவோம். அங்க ஸ்ரீலங்கா வேறும் நல்ல ஒரு பிடிக்கிறோம். மற்றது கணக்கு பேர் சொல்ற வந்து யாழ்ப்பாணம் அங்கால பகுதி கேரளாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கலாச்சாரங்கள், சாப்பாடுகள் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. தூள்கள் மற்ற தேங்காய் பூ பாவிக்கிற இதுகள் வந்து கணக்கு இருந்தது. எனக்கு இன்னும் ஒரு அண்ணா ஒரு ஆள் கோல் அடிச்சு கதைச்சவர் இப்படி கேரளாவில் நிற்கிறாண்டாங்க. அப்போ அவர் சொன்னவர் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணமும் கேரளாவும் சேமான ஒரு விஷயமா தான் இருக்குமெண்டு. ஏன்னா கேரளாவிலேயா வந்து ரெண்டு வண்டி வந்தா ஒன்று பார்க்கணும். சரி பேலஸா என்ட்ரி போடுங்கப்பா. என்ட்ரி இதுலேயே 50 ரூபாய் என்ட்ரி சொல்லியிருந்தவர் வந்து யாழ்ப்பாணமும் கிட்டத்தட்ட கேரளாவும் ஒரே மாதிரி உண்டு. யாழ்ப்பாணத்தில் இப்போ பெண்களுக்கு தான் வந்து இப்போ வீட்டுக்காரற்ற அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து சீதனமாக கொடுப்பினோம்ண்டு. அதே மாதிரி தான் கேரளாவிலையும் பெண்களுக்கு சீதனம் கொடுப்பினோம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லையாம். தமிழ்நாட்டில் வந்து ஆண்களுக்கு தான் வந்து அந்த சீதனம் கொடுப்பினம்ன்றதை வந்து சொல்லியிருந்தவ. அப்படியா மாப்பிள்ள? அப்படி வந்து அண்ணா சொல்லியிருந்தவங்க உண்மையா இல்லையாண்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம், ஒரு அரண்மனைக்கு வந்திருக்கோம். வீடியோவை அப்படியே தொடர்ந்து பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.